அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் சம்மர் ஸ்பெஷல் கிளாஸ் ரொம்ப சிறப்பான முறையில் நடந்துட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த சம்மர் கிளாஸ்ல நிறைய பாடங்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சூறாக்கள் மனனம், ஹதீஸ்கள் மனனம், துஆக்கள், அது போல நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு கொண்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி வரக்கூடிய நாட்களிலும் விடுமுறை நாட்களை இதை போன்று இதை விட சிறந்த முறையில இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம். சரிங்களா? சரி, இன்னைக்கு எதை பத்தி நீங்க மனனமா சொல்ல போறீங்க அப்படின்னா, ரப்பனா துஆக்கள். குர்ஆன்ல எத்தனை ரப்பனா துஆக்கள் இருக்கு? 40 ரப்பனா துஆக்கள் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த 40 ரப்பனா துஆக்களையும் இந்த சம்மர் கிளாஸ்ல எப்படியாவது நம்ம என்ன செஞ்சிடணும், இன்ஷா அல்லாஹ் மனனம் செஞ்சிடணும். அல்லாஹுடைய கிருபையினால ஒரு 25 ரப்பனா துஆக்கள் மனனம் செஞ்சாச்சு. அதை நம்ம இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 துஆக்களா ஒவ்வொரு பிள்ளைகளா இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். சரிங்களா? அதுதான் இன்னையுடைய கிளாஸுடைய பாடம். அதுக்கு முன்னாடி துஆவுடைய சிறப்பு என்ன, அதுல முக்கியமா ரப்பனாவுடைய துஆவின் சிறப்பு என்ன அப்படின்ட்டு ஒரு சின்ன முன்னோட்டமா நம்ம பார்த்துருவோம். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஹதீஸ் ஒன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, அத்துஆஉ முஹுல் இபாதா. இங்கேயே படிச்ச மாதிரி இருக்குல்ல, படிச்சிருக்கோம் இல்லையா? ரவுலாத்துல் ஜன்னாவுல நம்ம படிச்சிருக்கோம் அந்த புக்ல. அத்துஆஉ முஹுல் இபாதா. துஆ என்பது வணக்கங்களின் மூளையாகும் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்காங்க. அதனால நம்ம எந்த செயல் செஞ்சாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் சரி, அல்லாஹ்விடத்துல நிறைய துஆ செய்ய பழகிக்கிறோம். பிரார்த்தனை, நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுபவன் யார்? அல்லாஹ் தானப்பா. அதனால அதிகமா அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும். அந்த துஆவுல சிறப்பானது 2 வகையான துஆக்கள். துஆவுடைய வகைகள் 3 வகையான துஆக்கள். ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய துஆ. அது சிறப்பான துஆ. சரிங்களா? அதுல வர்றதா ரப்பனா துஆக்கள். எங்கள் இறைவா. ரப்பனானா என்ன அர்த்தம்? எங்கள் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா எந்தெந்த நேரத்துல யாருக்காக, பெற்றோர்களுக்காக, அது நமக்கு முன்னாடி மரணித்தவர்களுக்காக, நம்மளுடைய சகோதரர்களுக்காக, முக்மீன்களுக்காக, காஃபிர்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு சந்தர்ப்ப துஆக்களை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நமக்கு சொல்லி கொடுத்திருக்கான். அதற்கு பேர் தான் ரப்பனா துஆக்கள். இது ஒரு தொகுப்பு. 2வது பாத்தீங்கன்னா, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த துஆக்கள். சரிங்களா? இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா, இறையச்சம் குறையும் பொழுதெல்லாம் நம்ம இன்னைக்கு மகரிப் தொழுகைக்கு பின்னாடி நம்ம ஓதணும் இல்லையா? அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கீஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா அப்படின்னு சொல்லிட்டு இறையச்சம் குறையும் பொழுதெல்லாம் இந்த துஆக்களை நம்ம ஓதிக்கிறலாம். இதே போன்று பல்லாயிரக்கணக்கான துஆக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. நமக்கு ஏதாவது காய்ச்சலா, அதுக்கு ஒரு தனி துஆக்கள் இருக்குது. நமக்கு ஏதாவது மனதுல கஷ்டமா, அதுக்கு ஒரு தனி துஆக்கள் இருக்கு. நமக்கு மனன சக்தி வரலையா, அதுக்கு தனி துஆ இருக்குது. ரப்பி ஜித்னி இல்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு துஆ கற்றுக் கொடுத்திருக்காங்க. இது 2வது வகையான துஆ. 3வது வகையான துஆ, நாம நம்மளுடைய தேவைகளை ஓனா அல்லாஹ்விடத்துல கேட்கிறது. நம்மளுடைய தேவைகள் என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அது 3வது வகையான துஆக்கள். இப்படி துஆக்கள் 3 விதமாக நமக்கு இஸ்லாமிய மார்க்க நமக்கு சொல்லி கொடுக்குது. அதுல இன்ஷா அல்லாஹ் சிறப்பான துஆவான அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ரப்பனா துஆவை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதனால இன்ஷா அல்லாஹ் தெளிவா சொல்லுங்க. சொல்லக்கூடிய பிள்ளை நல்லா சொல்லணும். மத்த பிள்ளைங்க நல்லா கவனிங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஓகே, ஹை, ஸ்டார்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீயுல் அலீம். எங்கள் இறைவா, எங்களிடமிருந்து இதனை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீ எங்களின் வேண்டுதலை செவியேற்கிறவன், எங்கள் நிலைகளை நன்கு அறிந்தவன். ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைனி லக வ மின் துர்ரியத்தினா உம்மதம் முஸ்லிமல்லக் வரினா மனாசிக்கனா வதூப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். எங்கள் இறைவா, எங்கள் இருவரையும் உனக்கு வழிபடுகின்ற முஸ்லிமானவர்களாக நீ ஆக்கி விடுவாயாக. இன்னும் எங்கள் சங்கதியில் இருந்து உனக்கு வழிபடுகின்ற ஒரு சமுதாயத்தை ஆக்கி விடுவாயாக. இன்னும் எங்களுக்கு எங்களின் வணக்க வழிபாடுகளை அறிவித்து தருவாயாக. எங்களின் தௌபா மன்னிப்பை ஏற்று எங்களை மன்னித்தருவாயாக. நிச்சயமாக நீ மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன், மிக்க கிருபையாளன். ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹஸனத்தோ வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தோ வகீனா அதாபன்னா. எங்கள் இறைவா, எங்களுக்கு இவ்வுலகில் அழகிய நட்பாக்கியத்தையும் இன்னும் மறுமையில் அழகிய நட்பாக்கியத்தையும் வழங்கி நரக நெருப்பின் வேதனை விட்டு எங்களை காத்தருவாயாக. ரப்பனா அஃப்ரிக் அலைனா சபுரா வ ஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். எங்கள் இறைவா, எங்கள் மீது பொறுமை பொழிவாயாக. எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. நிராகரிக்கும் கூட்டத்தினருக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. ரப்பனா லா துஆஹிதுனா இன்ன சீனா அவ் அஹ்தானா.
எங்கள் இறைவா, நாங்கள் மறந்து குற்றம் செய்து விட்டாலும் அல்லது தவறு செய்து விட்டாலும் எங்களை நீ குற்றம் பிடித்து விடாதே. மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லா. மதீனா ரொம்ப அழகான முறையில சொன்னாங்க. அல்ஹம்துலில்லா. அல்லாஹு தாலா அவர்களுக்கு மேலும் மேலும் ஞாபக சக்தியை கொடுப்பானாக. ஆமீன். ஹைர். அடுத்து பாத்தீங்கன்னா மாணவி சஹானா அவர்கள் சொல்ல வர்றாங்க. இன்ஷா அல்லா. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா. எங்கள் இறைவா, எங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது பழுவை சுமத்தியது போன்று எங்கள் மீது பழுவை சுமத்தி விடாதே. ரப்பனா வலா துஆகதுனா ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா துஆகத்துலனா பிஹி வஃபன்னா வஃபிர்லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். எங்கள் இறைவா, எங்களுக்கு எதில் சக்தி இல்லையோ அதனை எங்கள் மீது சுமத்தி விடாதே. எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக. எங்கள் பாவங்களை மன்னித்து விடுவாயாக. நீயே எங்கள் எஜமான். எனவே எங்கள் பாவங்களை மன்னித்து நரக நெருப்பின் வேதனை விட்டும் எங்களை காத்தல்வாயாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். எங்கள் இறைவா, நீ எங்களை நேர்வழிப்படுத்திய பின்பு எங்கள் பாதங்களை அதிலிருந்து தவறி விடுமாறு செய்து விடாதே. நீயே உன் புறத்தில் இருந்து நல்லருளை எங்களுக்கு வழங்குவாயாக. நிச்சயமாக அல்லாஹ் மிக கொடையாளி ஆவாய். ரப்பனா இன்னக ஜாமியுன் நாசி லியௌமின் லா ரைப ஃபீஹி இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத். எங்கள் இறைவா, நிச்சயமாக நீ மனிதர்களை ஒரு நாளில் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கிறாய். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். ரப்பனா இன்னனா சம்யனா ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர்லனா துனூபனா வகினா அஸாபன்னார். எங்கள் இறைவா, நிச்சயமாக நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம். எனவே எங்கள் பாவங்களை மன்னித்து நரக நெருப்பின் வேதனை விட்டு எங்களை காத்தல்வாயாக. ஆமீன். அவ்வளவுதான். சரி, மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லா. சஹானா ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் தான். இன்ஷா அல்லா அடுத்து கரெக்டா கிளியரா சொல்லணும். இன்ஷா அல்லா. அடுத்து பாத்தீங்கன்னா சிபானாவா யாரு தௌஃபிகா இன்ஷா அல்லா அடுத்த ஒரு 5 ரப்பனா துஆக்கள் சொல்லுவாங்க. ரப்பனா ஆமன்னா பிமா அன்சல்த வத்தபௌன ரசூல ஃபஹ்துப்னா மஅஷ் ஷாஹிதீன். எங்கள் இறைவா, நீ இறக்கி வைத்த வேதத்தை நாங்கள் ஈமான் கொண்டோம், உன் ரசூலையும் பின்பற்றினோம். எனவே சாட்சி கொள்பவர்களுடன் எங்களை நீ பதிவு செய்வாயாக. ரப்பனா உஃபிர் லனா துனூபனா வ இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா வ ஸபித் அவ்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். எங்கள் இறைவா, எங்கள் பாவங்களையும் எங்கள் காரியங்களையும் நாங்கள் வரம்பு மீறியதையும் எங்களிடமிருந்து மன்னிப்பாயாக. எங்கள் பாதங்களை உன் வழியில் நிலைப்படுத்தி தருவாயாக. நிராகரிக்கும் கூட்டத்தினருக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுபஹானக ஃபகீனா அஸாபன்னார். எங்கள் இறைவா, வானங்கள் பூமி இதனை நீ வீணாக படைக்கவில்லை. நீ மகா தூய்மையானவன். எனவே நரக நெருப்பின் வேதனையை விட்டு எங்களை நீ காத்தருள்வாயாக. ரப்பனா இன்னக மன் துதுகிலின் நார ஃபகத அஹ்ஸைதா வமா லில் ஸாலிமீன மின் அன்சார். எங்கள் இறைவா, நீ எவரை நரகத்தில் புகுத்தி விடுகிறாயோ அதனை திட்டமாக இழிவாக்கி விட்டாய். அன்றியும் அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லை. ரப்பனா இன்னனா சமயவனா முனாதியை யுனாதிலில் ஈமான் அன் ஆமினு பிரப்பிகும் ஆமன்னா. எங்கள் இறைவா, உங்கள் இரட்சகனை ஈமான் கொள்ளுங்கள் என்று ஈமானின் பால் அழைக்கும் அழைப்பாளரின் அழைப்பை நாங்கள் செவியேற்றோம். அதனால் நாங்கள் ஈமான் கொண்டோம். மாஷா அல்லா. தௌஃபிகா ரொம்ப அழகா சொன்னாங்க. அல்ஹம்துலில்லா. அடுத்து நம்ம மர்சுகா அடுத்த ஒரு 5 ரப்பனா துஆக்கள். ரப்பனா லா தஜஅல்னா மஅல் கௌமில் ஸாலிமீன். எங்கள் இறைவா, அநியாயக்காரர் கூட்டத்துடன் எங்களை சேர்த்து விடாதே. ரப்பனா ஃப்தஹ் பைனனா வ பைன கௌமினா பில் ஹக்கி வ அன்த அர்ஹமுர் ஃபாத்திஹீன். எங்கள் இறைவா, எங்களையும் எங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் எங்கள் முன்னிருந்தவர்களுக்கும் இடையே நீ நீதியை கொண்டு தீர்ப்பளிப்பாயாக. நிச்சயமாக நீ நீதி வழங்குபவர்களில் மிக சிறந்தனாக இருக்கின்றாய். ரப்பனா அஃப்ரிங் அலைனா சப்ரவ் வ தவஃபனா முஸ்லிமீன். எங்கள் இறைவா, எங்களுக்கு பொறுமை அளிப்பாயாக. முஸ்லிமானவர்களாக எங்களை மரணிக்க செய்வாயாக. ரப்பனா
ரப்பனா லா தஜால்னா முஸ்லிம் ரப்பனா லா தஜால்னா ஃபித்னத்தல் லில் கௌமில் லாலிமின் வனஜ்ஜினா பிரஹ்மதிக வனஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரின். எங்கள் இறைவா, அநியாயக்காரர் கூட்டத்திடம் எங்களை நீ சோதனையாக நீ சாட்டி விடாதே. அநியாயக்காரர் கூட்டத்திடம் இருந்து எங்களை நீ காப்பாற்றுவாயாக. ரப்பனா இன்னக தஅலமு மா நுகுஃபி வமா நுலின் வமா யகுஃபா அலல்லாஹி மின் ஷைஇன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமா. எங்கள் இறைவா, நாங்கள் மறைப்பதையும் பகிரங்கப்படுத்துவதையும் நீ நிச்சயமாக அறிவாய். நிச்சயமாக நீ உனக்கு மறைந்ததாக இப்பூமியிலும் வானத்திலும் எதுவும் இல்லை. அல்லாஹ் மாஷா அல்லாஹ். மர்சுகா ரொம்ப அழகா சொன்னாங்க. கடைசியா ஒரு 5 ரப்பனா துவாக்களை இன்ஷா அல்லாஹ் சிபானா சொல்லி முடிச்சிருவாங்க இன்ஷா அல்லாஹ். நல்லா கவனிங்க, அடுத்து புத்தகத்தை கவனிங்க இன்ஷா அல்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகஃபிர் அன்னா சய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார். எங்கள் இறைவா, நிச்சயமாக நாங்கள் எங்கள் பாவங்களை மன்னித்து விடுவாயாக. மறுமை நாளில் எங்களை இழிவுபடுத்தாது இருப்பாயாக. எங்கள் நல்லோர்களுடன் எங்களை சேர்த்து அருள்வாயாக. ரப்பனா வஆத்தினா மா வஅதனா. சரி, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் கொஞ்சம் நல்லா சிபானா நல்லா படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஓகே, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இன்ஷா அல்லாஹ் நம்ம லீவ் முடியங்குள்ளேயும் 40 ரப்பனா துவாக்கள் எல்லா பிள்ளைகளுமே நல்லா படிச்சிருக்கணும். படிச்சது மட்டுமல்ல, ஒவ்வொரு தொழுகையிலையும் கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ், ஓதணும்பா. அது ரொம்ப முக்கியமானது எல்லாருக்குமே தான். நம்ம என்னென்ன துவாக்கள் படிச்சிருக்கோமோ அது முடிஞ்ச அளவு, ஏன்னா அதுல 2 பெனிஃபிட் இருக்கு. ஒண்ணு, அல்லாஹ்விடத்துல துவா கேட்டதுக்கான நன்மையும் கிடைக்கும். நமக்கு மறக்கவே மறக்காது. நீங்க ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணி பாருங்களேன். நம்ம சூறாக்களை இப்ப உதாரணமா ஒரு சூறா புதுசா மனனம் செய்யறேன்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த சூறாவை தொழுகையில எடுத்து ஓதி பாருங்க. வெறுமனமே குரான் வச்சு ஓதுறதை விட தொழுகையில ஓதி பார்க்கும் பொழுது நல்ல மெமரி ஆயிடும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். அதனால ரப்பனா துவாக்களை படிச்சோம், ஏதோ டெஸ்ட் எழுதணும் சொன்னோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அதை யூஸ்ஃபுல்லா ஆக்கிக்கோங்க. அல்லாஹ்விடத்துல இந்த ரப்பனா துவாவை கொண்டு நிறைய துவா செய்ய நம்ம கத்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இல்லாமல் அல்லாஹ் நம்ம எந்த துவாக்களை கேட்டோமோ அந்த துவாக்களை முழுமையாக கபுலாக்கி கொள்வானாக. நம்ம அனைவருக்குமே ஞாபக சக்தியை கொடுத்து மேலும் மேலும் கல்வி ஞானத்தை பயனுள்ள கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். أقول قولي هذا أستغفر الله لنا ولكم وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.